ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்ட் ஆல் அனகிராம்ஸ் இன் ஸ்ட்ரிங் அப்படின்ற ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம டெஸ்ட் கேஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இப்போ இதில் பிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஏபிசிங்கிற வார்த்தை இருக்கா, இந்த ஏபிசிங்கிற வார்த்தை வந்து எத்தனை வாட்டி வந்து இந்த எஸ்எல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னா, ஏபிசின்னா எஸ்ஸில் வந்து ஏபிசின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிபிஏ இந்த மாதிரி கலங்கி கூட இருக்கலாம், சிபிஏன்னு இருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே பிஏசின்னு இருக்கிறேன், இது பாசிபிலிட்டி. இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏபிசியாவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கேட்குறாங்க. வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த பாசிபிலிட்டி கிடையாது. இந்த பிஏஇன்னு எடுத்திங்க அப்படின்னா அது பிஏ இருக்குது, ஆனால் சிக்கு பதில் இ இருக்குது. ஸோ அது வராது. ஏபிஏ எடுத்திங்கனாலும் ஏபி இருக்குது, ஆனால் சி இல்லை. ஸோ சி வராது. இந்த ஏபிஏ எடுத்திங்கன்னா 2 வாட்டி ஏ இருக்குது, ஆனால் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு வாட்டி தான் ஏ இருக்குது. ஸோ அதுவும் வராது. ஸோ வேலிடான அனகிராம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஏ பிஎஸ்சி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேலிடான அனகிராம் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேலிடான அனகிராமுக்கு இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கில் இது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் பண்ணணும். ஸோ அந்த சிபிஏங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்குது. ஸோ 0th இண்டெக்ஸில் அது வருது. இந்த பிஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ நமக்கு அவுட்புட்டாக வந்து 0,6 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம அவுட்புட்டை கேட்குறாங்க. ஸோ இதுதான் அனகிராம்னு இதுதான். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த சிபிஏங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபிசின்னு எழுதலாம். இந்த பிஎஸ்சிங்கிற சப்ஸ்ட்ரிங் வந்து இதையும் நீங்கள் ஏபிசின்னு எழுதலாம். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்லாம் பாருங்கள், ஏ ஒரு வாட்டி, பி ஒரு வாட்டி, சி ஒரு வாட்டி வந்திருக்கு. இதோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கான பி பாருங்கள், அதோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் நீங்கள் கண்டுபிடிச்ச அனகிராமோட சப்ஸ்ட்ரிங்கோட கவுண்ட்டும் பாருங்கள், எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கும். இப்போ ஏபிசிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு வந்து சிபிங்கிற ஒரு அனகிராம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அனகிராமோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் இந்த பியில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் சேமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இருக்கும், இப்போ சி வந்து ஒரு வாட்டி வந்திருக்கும், பி ஒரு வாட்டி வந்திருக்கும், ஏ ஒரு வாட்டி வந்திருக்கும். ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஒரு வாட்டி வந்திருக்கும், பி ஒரு வாட்டி வந்திருக்கும், சி ஒரு வாட்டி வந்திருக்கும். ஸோ இந்த இது எப்படி வேணால் லெட்டர்ஸ் எப்படி வேணால் கலங்கியிருக்கலாம், ஆனால் வந்து அதோட ஃப்ரீக்வன்சி வந்து சேமாக இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சேமாக இருந்துச்சு, ஈச் கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்துட்டாவே அது ஒரு வேல்யூ அனகிராம் வந்து. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன அப்ரோச் யூசிக்கலாம் அப்படின்னா ப்ரூட் அப்ரோச் யூசிக்கலாம். ஸோ நான் எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கும் எடுக்கிறேன், எல்லா விதமான கே சைஸ்னால் பியோட லென்த் வந்து 3, அதனால் கேன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ கே சைஸ்டு எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் எடுக்கிறேன், அந்த எல்லா சப்ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி அவுட்டை கண்டுபிடிச்சு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் இந்த பியோட ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸை நான் ப்ரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரூட் அப்ரோச். இந்த ப்ரூட் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சப்ஸ்ட்ரிங்கையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து லூப்புக்குள்ளே லூப் போடுறீங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் என்ஸ்பெக்ட் டைம் சிக்கு ஏறும். ஸோ அது ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி இந்த பிங்கிற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் கே சைஸ் வரும். ஏன்னா இந்த பிங்கிற இது வந்து நீங்கள் ஒரு மேப்லையோ ஒரு அரேலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் கேன்னு சொல்லிக்கலாம். பி சைஸை வந்து பியோட சிஸ்ட்ரிங்கை வந்து கேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆர்டர் ஆஃப் பி டாட் லென்த்து, ஆர்டர் ஆஃப் கே இது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ ப்ரூட் அப்ரோச் வந்து இப்படி. ஸோ இதை நம்ம சொல்ல முடியாது, இதை நாங்கள் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது. இதை விட பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன டிப் யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் பாருங்கள், ஏபிசிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க, அதில் வந்து நம்ம அனகிராம் இதோட ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே எழுதிட்டு இப்போ இது நான் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் கேரக்டர் கவுண்ட் உருவாக்குறேன்னு வைங்களேன். நார்மலாக ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் ப்ரிஃபிக்ஸ் அந்த இதில் எல்லாம் என்ன பண்ணுவோம், இதுக்கான ஃபார்முலா வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் r+1 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப். இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் வேணும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா என்னங்கிறது நான் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண போகல, இது வந்து நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ் இருப்பாங்க, அதில் வந்துட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்து நமக்கு வேணும்னா இதை கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் லென்த் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பிடிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரேவே நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அரே சைஸ் வந்து இப்போ ஸ்ட்ரிங் சைஸ் வந்து இவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கேற்ற ஒரு எம்டி அரே உருவாக்குறீங்க. இதுக்கேற்ற எம்டி அரே உருவாக்கிக்கிறேன். ஸோ ஈச் இண்டெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈச் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் எம்டி அரே உருவாக்கிட்டேன். ஈச் எம்டி அரேக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா 26 கேரக்டர் சைஸ் இருக்கும். இந்த மாதிரி 26 சைஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும்.
26 கேரக்டர்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சி அப்படின்னு பிரிச்சு அப்படின்னா, இப்போ ஏ வந்து நான் 0 இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், பிஏ வந்து 1 இண்டெக்ஸ், சிஏ வந்து 2 இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், பிஏ வந்து அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 0லேருந்து 26 வரையும் நான் போகிறேன். ஸோ அதனால நான் இந்த எம்டி ஒரு எம்டி அரேவாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த எம்டி அரேக்குள்ள 26 எலமெண்ட்ஸ் சைஸ் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த இண்டெக்ஸ்குள்ளே ஏங்கிற இப்போ எலமெண்ட்டை நான் என்கவுண்டர் பண்ணேன் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ்குள்ளார எந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற இந்த அறைக்குள்ளார இருக்கக்கூடிய எந்த இண்டெக்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதோட அஸ்கி வேல்யூ நமக்கு அஸ்கி வேல்யூ கிடையாது. ஸ்டார்ட் கேட் டாட் ஐ மைனஸ் இதோட 97 மைனஸ் பண்ணுறேன்னா ஸ்மால் ஏவோட அஸ்கி கேரக்டர் வந்து வேல்யூ வந்து -97 வெறும் 97 அதோட -97 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ வந்து 0லேயும் பி வந்து 1லேயும் இந்த மாதிரி இது போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ சிங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு எங்கே விழும் அப்படின்னா இந்த இடத்துக்கு விழும். ஸோ இதோட பை டிஃபால்ட்டாக இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 0 சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிற எலமெண்ட் பார்க்குறேன், சிங்கிற எலமெண்ட்டோட இதுலேயே எல்லாமே 0 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சிங்கிற எலமெண்ட் நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன், ஐங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, சிங்கிற எலமெண்ட் ட்ராவல்ஸ் பண்ணும்போது எனக்கு நான் இங்கே வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பிக்கு போனேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பி வந்து நெக்ஸ்ட்டு தானே இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்டே தானே. இப்போ ஓகே, இது வந்து இது எப்படி சொல்கிறேன், பை இங்கே இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதோட லென்த் 10 அப்படின்னா நான் ப்ரிஃபிக்ஸ் கவுண்டோட லென்த் வந்து நான் 11 வச்சுட்டேன். நீங்கள் இங்கேயும் போடலாம். இப்படி போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹெச்கேஸ் கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை நான் ஸ்டார்டிங் 0ன்னு வச்சுட்டு நான் இப்போ சிங்கிற கவுண்ட் வந்து எனக்கு வந்து இங்கே 1 அப்படின்னு சொல்லி அப்படின்னா இப்போ பி போனேன் அப்படின்னா இதையும் ஃபஸ்ட்டு நான் இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கணும். இதை காப்பி பண்ணிட்டுனா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமேட்டு தான் நான் பி இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ பியோட இண்டெக்ஸ் வந்து 1, ஸோ பி அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஐ திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏக்கு போகும்போது ப்ரீவியஸாக இருக்கிறத நான் காப்பி பண்ணணும். ப்ரீவியஸாக இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கணக்குலேயே வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் ஏவோட கவுண்டான இதை வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி ஈக்கு போனோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு போக நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் கவுண்ட் அரேவை பில்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறது வந்துட்டு நான் டேரெக்டாக ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் இந்த ஃபைனலாக இந்த ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே ஃபைனலாக பில்ட் ஆயிருக்கு. இதில் பாருங்கள், ஈச் இன்டெக்ஸ்லேயும் ஒரு அரே, அந்த அரேவில் ஸ்டார்டிங் எல்லாமே நான் 0 வச்சுட்டு அடுத்து சியில் 1 இன்க்ரீட் பண்ணிடுவேன், பின்னா பியோட இண்டெக்ஸில் நான் 1 இன்க்ரீட் பண்ணிடுவேன். இன்க்ரீட் பண்ண முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் இன்க்ரீட் பண்ணேன். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே பில்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே கேரக்டர் கவுண்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணிட்டேன். இதனால என்ன ஏதாவது யூஸ் ஆகுமா, இந்த அனகிராம் ப்ராப்ளம்க்கு இதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமாங்கிறது யோசிக்கணும். அது நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே பில்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த ஏபிசிங்கிறது வந்து இப்போ இதுக்குள்ளார எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஏபிசி வந்து ஸ்டார்டிங் சிபிஏ இருக்கு ஒரு வேல்யூ நடக்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே 3யும் இதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே 3, டோட்டல் கவுண்ட் 3. ஆனால் ஈச் கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே A1, B1, C1 இல்லை C1, B1, A1 எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு சப்ஸ்ட்ரிங் உருவாக்கணும். இப்போ சிபிஏன்னு ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிறேன் எப்படியோ நீங்கள் கண்டுபிடிக்கிறேன். இந்த ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கான நீடடான ஃப்ரீக்வன்சி பியோட ஃப்ரீக்வன்சி சேமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வேல்யூவான அனகிராம். ஸோ அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு இப்போ சிபிஏங்கிற இதோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக ப்ரிஃபிக்ஸ் சம்மில் நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் இதோட சம் எனக்கு வேணும் அப்படின்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் R+1 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் L போட்டிங்க அப்படின்னா பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்கோடைய சம் கிடச்சி. ஸோ அதே தான் கவுண்ட்டுக்கும் அதே தான் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் R+1 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் L போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்கோடைய கேரக்டர் கவுண்ட் ஈச் கேரக்டரோட கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அரே நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஈச் கேரக்டரோடைய ஃப்ரீக்வன்சி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு இண்டெக்ஸ்குள்ளாரையும் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி அந்த அரேக்குள்ளார 26 கேரக்டர்ஸை வச்சு அந்த ஈச் கேரக்டர்ஸ்க்கும் நான் ஃப்ரீக்வன்சிஸை நான் அப்டேட் பண்ணிக்க வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சிபிஏங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேல்யூடான விண்டோ எடுத்துக்கிறேன். இந்த விண்டோக்குள்ளாக எனக்கு வந்து இந்த சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கணுமா, இப்போ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து எல் வந்து எதில் இருக்குன்னா எல் வந்து 0th பொசிஷன்லேயும் ஆர் வந்து 2nd பொசிஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 3 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0ன்னு கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிபிஏங்கிறதுக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 3ல் என்ன இருக்குது? ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 3ல் எனக்கு இந்த அரே இருக்குது. இந்த அரே மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அரே இருக்குது. இந்த அரே மைனஸ் இந்த அரே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்படின்னு எழுதிக்கேன். இந்த அறிவு நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபிஏங்கிறதுக்கான இந்த விண்டோக்கான ஈச் கேரக்டரோட இந்த ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சிபிஏங்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சி நீங்கள் இது ரெண்டையும் எப்படி அரேவை எப்படி மைனஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது வந்து இந்த R+1ங்கிறது என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டோட்டல் இது நான் ப்ரிஃபிக்ஸ் கவுண்டர் டெப்த்தாக போகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஏஇன்னு இருக்குன்னு வைங்களேன். எனக்கு இந்த சப்ஸ்ட்ரிங்கான டோட்டல் சிபிஏஇ மைனஸ் அதை என்ன சொல்ல வரேன்னா பிஏஇ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிபிஏஇ மைனஸ் சி இதை நீங்கள் சிபிஐ மைனஸ் சி இது நீங்கள் மைனஸ் பண்ணி அப்படின்னா பிஏஇக்கான இது கிடச்சிரும். ஸோ அதே தான் எங்கேயும் நான் அதே தான் பண்ணுறேன். இது வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சிக்கான இது வந்து பர்டிகுலர் சிக்கான இது. ஓகேவா? எப்படி இருக்கு? இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிபிஐக்கான ஃப்ரீக்வன்சி கவுண்ட் கேரக்டர் கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் எப்படி மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பொசிஷன் வந்து எதை சொல்லுது? இது வந்து ஏவோட பொசிஷனை டினோட் பண்ணுது. இப்போ 0 மைனஸ் இதில் இருக்க 0 நீங்கள் எடுத்துங்க. இதே மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிபிஏங்கிற இந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஏ வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி இருக்கா? ஓகே, நான் இங்கே தப்பாக எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த அரே வரக்கூடாது, இந்த அரே தான் வந்திருக்கணும். நான் வந்து இங்கே செகண்ட் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக செகண்ட் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே 2+1 3 இந்த தேர்ட் இண்டெக்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதில் ஏவோட கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 - 0 வந்து உங்களுக்கு 1. ஸோ உங்களுக்கு சிபிஏங்கிறதுல 1 ஏ வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறது கணக்காயிரும். அடுத்த இப்போ உங்களுக்கு ஏ வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படின்னு கணக்காயிரும். அடுத்ததான் நீங்கள் பி பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து இந்த இதில் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இதில் இருக்க 1 - 0 போட்டிங்க அப்படின்னா இது எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. சி எடுத்தீங்க அப்படின்னா இது 1 - 0 எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. அடுத்து நீங்கள் டி எடுத்தீங்க அப்படின்னா 0 - 0 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா திருப்பி 26 சைஸ் உள்ள ஒரு அரே கிடைக்கும். அந்த அரே தான் அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் எனக்கு இந்த பியிலோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட். இந்த பின்னா இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு 26 சைஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் உள்ள ஒரு அரேவை பில்ட் பண்ணி அதில் ஒரு இது வச்சிருப்பேன். அதுலேயும் இதே மாதிரி இருக்கும். அதுவும் இதுவும் சேமான்னு சொல்லி கொடுப்போம். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏபிசி இந்த சிபிங்கிறது கலங்கி இருக்கலாம், ஆனால் ரெண்டோட ஃப்ரீக்வன்சி எனக்கு சேமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணிவிட்டு நான் சேம் எங்கள் ஒரு வேல்டான அனகிராம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஓகேவா? ஸோ இது மூலயமா நான் ப்ரிஃபிக்ஸ் கேரக்டர் கவுண்ட் அரேவை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்க முடியும். ஸோ அனகிராமான்னு பார்க்கறதுக்கு நான் வந்து ஏபிசி இப்போ சிபிஏ அப்படின்னு நான் போகல, அப்படின்னு நான் பார்க்க ட்ரை பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா ஏபிசியோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் இந்த சிபிஏங்கிற ஒரு விண்டோ எடுத்துருக்கு அப்படின்னா இந்த விண்டோ இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டையும் வச்சு ரெண்டோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி சேமாக இருக்க பட்சத்தில் நான் ஒரு வேல்டான அனகிராம் அப்படின்னு சொல்லி நான் கன்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். அனகிராமான்னு சொல்லி பார்க்க முடியாது, ரெண்டத்தோட ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம கோடிங் வைஸ் பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நான் ப்ரிஃபிக்ஸுங்கிற ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே நான் பில்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி அரே டிக்ளேர் ஆகணும். ஸோ அதனால நான் வந்து S+ லென்த் +1 எனக்கு இந்த அரேக்கு +1 போட்டு நான் ஒரு எம்டி அரே 26 எம்டி கேரக்டர்ஸ் உள்ள ஒரு 00 ஃபில் பண்ணி நான் உருவாக்கி வச்சுக்கிறேன். உருவாக்கி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் கவுண்ட் அரே பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், அப்புறமேட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நான் இந்த கேரக்டர் கவுண்ட் அரேவை நான் பில்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் திருப்பி இந்த எஸ்ஸுக்கான கேரக்டர் கவுண்ட் அரே தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். இதை நான் ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே இப்போ இங்கே இப்போ இங்கே சி வந்திருக்கா, அப்போ நான் சிங்கிற கவுண்ட் ஒன்று அது இங்கே யூஸ் பண்ணல. S.கேர் கோடு அதோட இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி அதை நான் +1 பண்ண போகிறேன். +1 பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதை நான் காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதை தான் நான் இதுக்குள்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதை நான் காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்ததான் நான் வந்துட்டு இப்போ ஏங்கிற கேரக்டர் கவுண்ட் பண்ணேன்னா அதோட A - 97 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ அதோட இண்டெக்ஸை நான் +1 பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மூலியமாக எனக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிஃபிக்ஸ் கேரக்டர் கவுண்ட் அரே நான் பில்ட் பண்ணிடுவேன்.
இன்னும் நான் டெப்த்தாக சொல்ல போனேன் அப்படின்னா, இந்த இடம்ல உங்களுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் கவுண்ட் அரே வந்து இந்த மாதிரி 2Dயாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஜேவெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ப்ரோக்ராம் தப்பு தான், ஆனால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரீவியஸாக இருக்கிறத நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் i = 0 பொசிஷனில் இருக்கிறீங்க, 0th பொசிஷனில் இருக்கீங்க. அந்த சமயம் நீங்கள் இங்கே இருக்கிறத இங்கே நீங்கள் காப்பி பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் டெஸ்டினேஷன், இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i + 1 = ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i, இங்கே இருக்கிறது இங்கே நீ காப்பி பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் நான் சொல்கிறேன், ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i தூக்கி நான் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i + 1 வச்சிடறேன். ஓகேவா? கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஜேன்னு சொல்லி போடுறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, காப்பி பண்ணு அப்படின்னா எனக்கு டேரெக்டாக அரேவை காப்பி பண்ணு அப்படின்னா இது டிப் காப்பி நடக்காது, எனக்கு ஷேலோ காப்பி மாதிரி நடந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் 26 சைஸ் ஆஃப் கேரக்டர் சைஸ் அரே இருக்கும், அதை நான் ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் காப்பி பண்ணி நான் வச்சுக்கிறேன். அடுத்ததாக நான் ஜஸ்ட் இந்த அரேவை நான் ட்ராவல்ஸ் பண்ணும்போது நான் எந்த இண்டெக்ஸோ அதை கண்டுபிடிச்சி நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் இந்த ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே பில்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிங்கிற இதை நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணலாம். இந்த பிங்கிற இதுக்கான கேரக்டர் கவுண்ட் அரே பில்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இதுக்கான கேரக்டர் கவுண்ட் அரே பில்ட் பண்ணிங்கன்னா தான் இதையும் நீங்கள் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சதையும் இந்த பியையும் நீங்கள் செக் வச்சு நீங்கள் சேமாக இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பீக்கான கேரக்டர் கவுண்டர் பில்ட் பண்ணணும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இது கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்ததாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். இப்போ கேன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பி டாட்லேருந்து தான் நான் கேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது ஏன் எஸ் டாட்லேருந்து -k வரையும் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ நான் ஐயை வந்து நான் இங்கே வச்சிருக்கேன்னு வைங்களேன். எனக்கு ஐ வந்து எனக்கு இதுவரை ட்ராவல்ஸ் ஆனால் போதும். இதுவரை ட்ராவல்ஸ் ஆகும்போதே நான் வந்து ஒரு இதுவரையும் தான் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகணும். சப்போஸ் ஐ இங்கே போச்சு அப்படின்னா சிடி ப்ளஸ் இன்னொரு சப்ஸ்டிங் தொலைவும், அது இன்வேலிட் இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் பவுண்ட் இண்டெக்ஸ். நமக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா போதும். அதுக்கான கண்டிஷன் தான் வந்து நான் ஸ்டார்ட்லேருந்து -k = போட்டிருக்கேன். ஓகே, நான் இப்போ இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இப்போ ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இதுதான் மெயின் இந்த ப்ரோக்ராமோட ஹார்ட்னே சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ நான் ஐ வந்து இங்கே இருக்கும்போது இதோட எண்ட் இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? i + k - 1 போட்டிங்க அப்படின்னா இதோட எண்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆனால் ஐ இன்னும் ஸ்டில் இங்கே தான் இருக்குது. நான் ஒரு அசம்ஷனாக i + k - அசம்ஷன் இல்லை, i + k - 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட எண்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் நான் இங்கே எண்டுன்னு சொல்லி i + k - 1 போட்டிருக்கேன். இங்கே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதை நான் ட்ரூன்னு வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு வேலிடான சப்ஸ்டிங் பார்த்துட்டேன், சிபிஏன்னு தெரியும். நான் இன்னும் ஸ்டார்டிங் பொசிஷன் தான் இருக்கேன், ஆனால் ஒரு எண்ட் பொசிஷனும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த சிபிஏக்கான இந்த சப்ஸ்டிங்க்குக்கான சிபிஏன்னு இந்த சப்ஸ்டிங்க்கான நான் கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் பியோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டுபிடிக்கும் போது நான் இதே ஃபார்முலா தான், ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஆருங்கிறத வந்து r + 1 - ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எல். இங்கே ஆருங்கிறத வந்து நான் இங்கே எண்டுன்னு ஜஸ்ட் போட்டிருக்கேன், ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எண்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கே எல்லுங்கிறத வந்து நான் இங்கே ஜஸ்ட் நான் ஐன்னு போட்டிருக்கேன். திருப்பி இங்கே என்ன ஜே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஈச் அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டெக்ஸையும் எடுத்து நம்ம தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் இங்கே ஜே அப்படின்னா எனக்கு இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு இந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறதும் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i ஆஃப் j, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n + 1 ஆஃப் j. இந்த n + 1ங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரேக்குள்ளார எந்த பொசிஷனை நான் எந்த அரேவை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஜே என்ன சொல்லுது அப்படின்னா, எடுத்த அரேக்குள்ளார நீங்கள் எந்த இண்டெக்ஸை நீங்கள் பயன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. நான் எடுத்த அரேக்குள்ளார இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து அந்த அரே சைஸ் வந்து 26 தான், 0 - 26 வரையும் தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு லூப் 0 - 26 வரையும் போட்டுட்டு, ஸோ இப்போ நான் வந்து இந்த இது பண்ணுறேன், மைனஸ் பண்ணிகிட்டே வரேன். அதுதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு இந்த கேரக்டர் கவுண்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரேவை பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பியோட போய் செக் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுவும் ஒரு வேல்டான கான்செப்ட் தான், அதுவும் கரெக்ட் தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ வந்து A1 இப்போ எனக்கு நீட் கவுண்ட், எங்கள் பியோட வந்து நான் நீடுன்னு சொல்லி வச்சுருப்பேன். ஓகேவா? எனக்கு நீட்லேயும் எனக்கு இப்போ இதையும் மைனஸ் பண்ணுறேன், 1 0 மைனஸ் பண்ணுறேன் 1. இப்போ இங்கே ஏ வந்து 1 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா பிலையும் எனக்கு ஏ வந்து 1 இருக்கும். அப்படி பில்ட் பண்ணும்போது A1 இங்கேயும் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நான் பில்ட் பண்ணும்போது ஏ வந்து 0 இருக்குது, அதே வந்து பி வந்து எனக்கு வந்து 0 தான் வருது அப்படின்னா, நான் பில்ட் பண்ணது நீட் ஆஃப் ஜேவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபால்ஸு. ஸோ நான் வந்து பிரேக் பண்ணிவிடுவேன். பிரேக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு நான் வேலிடாக இருந்தால் மட்டும் நான் அவுட் பண்ணிப்பேன். ஓகே, ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ நான் பிரேக் பண்ணேன்னு வைக்கல, எனக்கு வந்து இந்த லூப் மட்டும் தான் பிரேக் ஆகும். எனக்கு இந்த வெளியில் இருக்க ஃபார் லூப் எனக்கு பிரேக் ஆகாது. ஏன் வெளியில் இருக்க ஃபார் லூப் பிரேக் ஆகாதுன்னா,
நம்ம வந்து இந்த சிபிஏன்னு சொல்லிட்டு இந்த சப்ஸ்டிங்கான இண்டெக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதில் எனக்கு இன்வேலிட் விண்டோ கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை. வேறு அடுத்த விண்டோ நான் சூஸ் பண்ணணும், பிஐன்னு சொல்லிட்டு அடுத்த விண்டோக்கு நான் போகணும். ஸோ அதனால் நான் இன்னர் லூப்பை மட்டும் தான் பிரேக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0,6ன்னு சொல்லிட்டு கிடச்சிக்கும். இது வந்து ப்ரிஃபிக்ஸ் கேரக்டர் கவுண்ட் அரே வச்சு நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரேவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஒரு ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே வருது, அப்படி ப்ரிஃபிக்ஸ் நம்ம ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் எதுவும் வருது அப்படின்னாவே ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்லைடிங் விண்டோனால சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் வந்துச்சு அப்படின்னாவே ஸ்லைடிங் விண்டோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் பாருங்களேன், நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் நான் சொல்கிறேன். இப்போ ஐன்னு இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் சிபிஏன்னு சொல்லிட்டு ஒரு இந்த விண்டோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த சப்ஸ்டிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி நான் கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சதோட திருப்பி நீடோட கம்பேர் பண்ணி சேம் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக பிஏன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ எடுக்கிறீங்களேன், திருப்பி இந்த விண்டோக்கு திருப்பி இது வந்து ப்ரிஃபிக்ஸ் கேரக்டர் நோட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிஏக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி எடுத்து திருப்பி ஒரு மைனஸ் பண்ணி திருப்பி நீடோட நம்ம சேமா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நான் விண்டோ இப்போ எக்ஸாம்பிள் இபிஏன்னு எடுத்தேன் அப்படின்னா திருப்பி இந்த டோட்டல் இங்கே சொன்ன மாதிரியே தான் பிஏ. இப்போ இபிஏன்னு எடுக்கிறேன்னு வைங்களேன், இபிஏன்னு எடுக்கிறேன் அப்படின்னா சிபிஏ இபிஏ மைனஸ் சிபிஏ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இபிஏ கிடைக்கும். ஸோ திருப்பி நான் இதுக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி, இந்த ஏசி இதுக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், இதுக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதோட பி கம்பேர் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபிஏங்கிறது பதிலாக ஐ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிஏன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ப்ரீவியஸாக உங்களுக்கு ஓகே நான் ஐயை தள்ளி வச்சுக்கிறேன். ப்ரீவியஸாக உங்களுக்கு சிபிஏன்னு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த விண்டோ உங்களுக்கு என்ன வரும், சி உங்களுக்கு வெளியில் போயிட்டு பிஏன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆகும், சி வெளியில் போகும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு அரே மாதிரியோ அல்லது மேப் மாதிரியோ ஏதோ ஒன்று உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து சிக்கான கேரக்டர் கவுண்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக வர ஈக்கான கேரக்டர் கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் விண்டோக்கான கேரக்டர் கவுண்ட் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிடும் இல்லையா? அதையும் நீங்கள் பியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் எல்லாத்துக்கான ஃப்ரீக்வன்சி கவுண்ட்டையும் நீங்கள் திருப்பி கண்டுபிடிச்சி திருப்பி ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி டோட்டல் மைனஸ் இந்த பிஏஇ அப்படி நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியும் பண்ணலாம், அதான் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த ஸ்லைடிங் விண்டோ வந்து பெட்டர் அப்ரோச். ஸோ நம்ம அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஸ்லைடிங் விண்டோக்கு போகிறதுக்கான கான்செப்ட். இதை நம்ம அப்படியே கோடிங் வைஸ் பார்த்துக்குவோம். இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு நீடுன்னு சொல்லிட்டு ஒரு 26 அரே சைஸ் உள்ள ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். விண்டோன்னு சொல்லிட்டு 26 அரே உள்ள சைஸ் கேரக்டர் இருந்துச்சு. இந்த விண்டோங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் பிஏன்னு ஒரு இருக்குது அப்படின்னா இந்த விண்டோக்கான ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து நான் விண்டோக்கு ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த நீடுங்கிறது வந்து இந்த பே ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எத்தனை கேரக்டர் ஃப்ரீக்வன்சிங்கிறது நான் நீடு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு நான் அந்த நீடில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கேரக்டர் கவுண்ட்டை வந்து நான் வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுதான் இதுதான் ஃபார்முலா. அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விண்டோக்கான ஃப்ரீக்வன்சி கணிக்கணுமா. ஸோ நான் ஸ்லைடிங் விண்டோவில் நான் 2 பாயிண்டர் அப்ரோச் வச்சு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்த சிங்கிள் பாயிண்டர் வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்லைடிங் விண்டோனா 2 பாயிண்டர் தான், ஐஜே வச்சு தான் நம்ம போவோம். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சிங்கிள் பாயிண்டர் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் இன்னுமே நல்லா புரியும். ஸோ இப்போ ஐ வந்து சிற்பி ஸ்டார்டிங்கில் ஐயில் இருக்கும், ஜே மட்டும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போவேன். ஈச் டைம் நான் ஜே இன்க்ரிமெண்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த விண்டோக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ சினா எஸ் டாட் கேரக் அவுட் ஆஃப் ஐ ஜே -97 அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா இந்த சிக்கான இண்டெக்ஸ் வந்துடும். அதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? ஒன்ஸ் எப்போ நான் இதோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்குதோ அப்போ அந்த விண்டோவையும் இந்த நீடையும் கம்பேர் பண்ணுறேன். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். எப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து தாண்டி போகுதோ, அதாவது வேலிடான விண்டோவை விட்டு தாண்டி போகுதோ அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் சி வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த விண்டோவில் இருந்து நான் சியை வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். விண்டோவில் வந்து நான் ஈச் டைம் போகும்போது நான் விண்டோ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். இந்த கண்டிஷன் வந்து நான் சொல்கிறேன். ஒன்ஸ் வேலிடான விண்டோ கிடச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சேமா இல்லையா விண்டோவையும் அந்த நீடையும் செக் பண்ணி பார்ப்பேன். சேமா இல்லையான்னு சொல்லி பார்ப்பேன். சேமா இருந்துச்சுன்னா நான் அவுட்டுக்குள்ளே ஜஸ்ட் நான் இண்டெக்ஸை புஷ் பண்ணிப்பேன். சேமா இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத நான் புஷ் பண்ண மாட்டேன். சப்போஸ் வந்து J-i+1 இந்த விண்டோவோட லென்த் வந்து பி டாட் லென்த்தோட நமக்கு கிரேட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் இந்த மாதிரி சிபிஐ தாண்டி ஈன்னு போயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த டைம் போகும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக ஐயை வந்து ப்ளஸ் பண்ணணும். அது ஒரு கேரக்டர் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். எப்பயுமே வந்து நீங்கள் அந்த ஒரு விண்டோ நம்ம சிபிஏங்கிற விண்டோ கிடச்சிருச்சா இப்போ உடனே இஃப் கண்டிஷன் போடக்கூடாது. இது ஈங்கிற இப்படி போட்டாலுமே கரெக்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த கண்டிஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, கரெக்டாக தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ்க்கு எப்பயுமே நீங்கள் வந்து இந்த கண்டிஷனை நீங்கள் ஃபஸ்ட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இன்வாலிட் கண்டிஷன் போட்டுருங்க.
விண்டோ வந்து இன்வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த கண்டிஷன் போடுங்க. ஓகே, ஸோ விண்டோ ரெண்டு அரேவும் சேமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்காது நான் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிட்டேன். அதை ஜஸ்ட் நான் சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ, சேமா இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான் ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் சிங்கிள் பாயிண்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிங்கிள் பாயிண்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பியோட லென்த்தை நான் கேஜ் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு எஸ் லென்த் தான் பெருசாக இருக்கணும், பி லென்த் வந்து சின்னதாக தான் இருக்கணும். சப்போஸ் பி லென்த் வந்து ஒரு 10 கொடுத்துட்டு எஸ்ஸோட லென்த் வந்து ஒரு 2 மட்டும் கொடுத்தாருவீங்களேன், அது ஒரு வேல்டான அனகிராமே கொஸ்டினே தப்பு. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம ரிஸ்க் கிடையாது, டேரெக்டாக நம்ம எம்டி அரே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் நம்ம அதே நம்ம ப்ரீவியஸாக பண்ணுற மாதிரி நீடு விண்டோன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நீடை கண்டுபிடிச்சிக்கலாம், அடுத்ததாக நம்ம விண்டோ கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த விண்டோ என்ன அப்படின்னா சிங்கிள் பாயிண்டில் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு விண்டோக்கான லூப்பை மட்டும் நான் தனியாக போட்டு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்கணும்னா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இது ஒரு அப்ரோச். இப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு வைங்களேன், இதோட விண்டோ என்னங்கிறத ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒன்ஸ் இந்த விண்டோவும் நீடும் சேமா இல்லைன்னு சொல்லி சேமா நட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்துப்பேன். ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் வந்து ஐயை வந்து நான் 0லேருந்து ஆரம்பிப்பேன். அப்படின்னா நான் திருப்பி கண்டுபிடிச்ச விண்டோவுக்கு திருப்பி இன்னொருக்கா நீ வந்து கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு கேட்க வேண்டாம். அது கண்டுபிடிக்காது, திருப்பி ஐ 0லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் நான் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ 0லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்த உடனே இங்கே வந்து சியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுதான் இங்கே போட்டிருப்பேன், சியை நான் இந்த விண்டோவில் இருந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். புதுசாக வர ஈயை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். அதை நான் வந்து I+Kன்னு போட்டு புதுசாக வர ஈயை ஆட் பண்ணிவிட்டு சியை வந்து நான் ரிமூவ் பண்ணிப்பேன். ஈவன் தோ ஐ வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருந்தாலுமே நான் அதை பண்ணிடுவேன். ஸோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த விண்டோக்கான இது கிடச்சிரும். BAEக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு விண்டோங்கிறத ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஐ வந்து ஸ்டில் எனக்கு வந்து சியில் தான் 0ல் தான் பாயிண்ட் ஆகிருக்கும். ஐ வந்து 0ல் தான் பாயிண்ட் ஆகிருக்கும் போதே நான் வந்து BAEக்கான இந்த கேரக்டர் ஃப்ரீக்வன்சி வந்து நான் விண்டோக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அந்த விண்டோ சேமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிப்பேன். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் I+1 தான் பண்ணுறேன். ஈவன் தோ ஐ வந்து 0th பொசிஷனில் இருந்தாலுமே நான் வந்து இப்போ BAE வந்து ஒரு வேல்டான அனகிராம்னு வைங்களேன், அப்போ நான் வந்து I+1 தான் நான் வந்து அவுட்டில் புஷ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ புஷ் ஒன்று கிடச்சிச்சுன்னு வைங்களேன், திருப்பி ஐ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்போ ஐ வந்து இப்போ பியில் வந்து நிற்கும். இப்போ பியில் நிற்கும் போது நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பியை தான் ஃபஸ்ட்டு இந்த விண்டோவிலேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வர இன்னொரு பியை நான் ஆட் பண்ணிப்பேன். அப்போ AEB இந்த விண்டோக்கான கேரக்டர் ஃப்ரீக்வன்சி தான் இந்த விண்டோவில் இந்த விண்டோவில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த விண்டோக்கான இதுதான் இந்த விண்டோ நீடா இல்லை சேமா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்ப்பேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்ரோச். நீங்கள் 2 பாயிண்டர்ஸ் வச்சும் நீங்கள் பண்ண முடியும், இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்டர் வச்சும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் உங்கள் கிளாரிட்டிக்கோசரம் நான் விண்டோ ஸ்லைடிங் விண்டோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது அங்கே ஃபைண்ட் ஆல் அனகிராம்ஸ் என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸோ 3 விதமாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதை பயன்படுத்திட்டு அது மூலியமாக நம்ம ஸ்லைடிங் விண்டோ வந்தோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் நீங்கள் மெயின். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோவில் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் டேரெக்டாக ஸ்லைடிங் விண்டோவில் போய் புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைடிங் விண்டோ போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பெட்டராக இருப்பீங்க. ஆனால் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரேல நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னமோ ஆர்டர் ஆஃப் n தான், ஆனால் தேவையில்லாமல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆர்டர் ஆஃப் 26 ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்டில் வரும். ஆனால் வந்து இதில் வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோவில் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n தான். ஸோ அதில் எந்த இதுவும் கிடையாது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா 26 வரும், இதில் வந்து ஆர்டர் ஆஃப் n வரும். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட் அரேவை ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்லைடிங் விண்டோ நீங்கள் போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.